அன்புள்ளம் கொண்ட எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இன்று நாட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் என்னவென்று ஒவ்வொன்றாக பார்ப்போம் வாருங்கள். சென்னையில் பயங்கரம். பீகார் இளைஞர் குடும்பத்திற்கு நேர்ந்த கொடூரம். பீகாரைச் சேர்ந்த 24 வயது இளைஞர் தனது மனைவி மற்றும் 2 வயது ஆண் குழந்தையுடன் வேலை தேடி சென்னை வந்த நிலையில் சென்னை தரமணியில் உள்ள மத்திய பாலிடெக்னிக் கல்லூரியில் காவலாளியாக வேலைக்கு சேர்ந்துள்ளார். வேலை கிடைத்த நிலையில் பீகார் இளைஞர் மனைவி மற்றும் 2 வயது ஆண் குழந்தையுடன் மத்திய பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் வசித்து வந்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமை இரவு குடியிருப்பில் தனியாக இருந்த பீகார் இளைஞரின் மனைவியிடம் மர்ம நபர்கள் அத்துமீறலில் ஈடுபட்டதாகவும் அவரது மனைவியின் அலறல் சத்தம் கேட்டு வந்த பீகார் இளைஞரை மர்ம நபர்கள் தாக்கியதாகவும் தகவல். பீகார் இளைஞரை தாக்கிவிட்டு அவரது மனைவியை மர்ம நபர்கள் பாலியல் வன்கொடுமை செய்ததாக தகவல். பாலியல் வன்கொடுமையை தடுக்க முயன்ற பீகார் இளைஞரை மர்ம நபர்கள் அடித்தே கொலை செய்துள்ளனர். பீகார் இளைஞரை கொலை செய்துவிட்டு பாலியல் வன்கொடுமைக்காளான அவரது மனைவியையும் கொடூரமாக கொலை செய்துள்ளனர். தாய் தந்தையை இழந்து கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டிருந்த அவர்களின் 2 வயது ஆண் குழந்தையையும் கொடூரமாக கொலை செய்துள்ளனர். கொலை செய்துவிட்டு பீகார் இளைஞரின் உடலை சாக்கு மூட்டையில் கட்டி அடையாறு இந்திரா நகர் ஆற்றங்கரையோரம் வீசியுள்ளனர். பீகார் இளைஞரின் குழந்தை சடத்தையும் அடையாறு ஆற்றங்கரையோரம் வீசிவிட்டு மர்ம நபர்கள் தப்பியுள்ளனர். கொலையான பீகார் இளைஞர் மற்றும் அவரது குழந்தை சடங்கள் மீட்கப்பட்ட நிலையில் மனைவியின் உடல் தேடப்படுகிறது. இளைஞரை கொலை செய்ததாக 7 பேரை பிடித்து போலீசார் விசாரித்து வரும் நிலையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுபோன்ற தமிழகத்தின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஹர்ஷா ராக்கர் எவ்ரிதிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.